ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் பொருத்தமாக இருக்கிற மாதிரி ஒரு குருமா ரெசிபி செய்ய போகிறோம். செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தாங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த குருமா செய்ய ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு 5-6 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு மிளகாய் நல்லா செவக்கிற அளவுக்கு இதை வறுத்து விடுங்க. மிளகாய் வறுபட்டதும் இது கூட 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப நேரத்துக்கு வதக்கணுங்கிற அவசியம் இல்லை. பாருங்கள், வெங்காயம் கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு மட்டும் இதை வதக்கி விடுங்க. ரொம்ப நேரத்துக்கு வதக்கணும், தேங்காய் செவக்கணுங்கிற அவசியம் இல்லை. பாருங்கள், நம்ம சேர்த்த தேங்காய் நல்லா வறுபட்டு அதோட ஈரத்தன்மை முழுமையாக போயிடுச்சு. இப்போ இதில் ஒரு 10-12 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்க்கறதுனால கிரேவி நமக்கு நல்லா க்ரீமியாக கிடைக்கும். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு ஸ்டவ்வில் இருந்து எடுத்துகிட்டு இதை அப்படியே வேய்ங்க. இது ஒரு பக்கமாக ஆறட்டும். இப்போது அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் நல்லா பெரிய சைஸில் 5 தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு தக்காளி நல்லா வெந்து குழையணும், அந்த அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. நம்ம இதில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால தக்காளி நமக்கு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். பாருங்கள், நம்ம சேர்த்த தக்காளி நல்லா வெந்து எந்த அளவுக்கு மசிஞ்சு வந்திருக்குன்னு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வேய்ங்க, ஆறட்டும். இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெங்காயம் தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், மசாலா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக இன்னொரு மிக்சர் ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய தக்காளியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போது குருமா தாளிக்க ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் கடுகும் சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விடுங்க. கடுகு நல்லா வெடித்ததும் இது கூட ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 5 பல் பூண்டு நீல வாக்கில் கட் பண்ணினது, ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி மிளகாய்த்தூளை எண்ணெயில் சேர்த்து வதக்கும் போது கிரேவிக்கு நல்ல ஃப்ளேவரும் நல்ல கலரும் கிடைக்கும். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுத சேர்த்துக்கோங்க. நம்ம மசாலா எல்லாத்தையும் ஏற்கனவே வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கிறோம், அதனால் திரும்பவும் வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போது மிக்சர் ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு அலசி அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா திக்காகவே இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் கொதித்து வரும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. குருமா நல்லா கொதித்து ஓரளவுக்கு கரெக்டான திக்னஸ் வந்திருக்கு. பாருங்கள், இந்த குருமா ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியம் திக்னஸில் இருக்கணும், அப்போ தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம ஸ்டவ்வில் இருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப சிம்பிளான முறையில் ஒரு குருமா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.